1890ஆம் ஆண்டு மே முதல் நாளை உலகெங்கும் தொழிலாளர் உரிமை நாளாக கொண்டாடுவதென்று தொழிலாளர்கள் தீர்மானித்து கொண்டாட ஆரம்பித்தனர். மே முதல் நாளில் 1917க்கு பின்னர் கிரெம்ளின் மாளிகைக்கு எதிரே மாஸ்கோ மாநகரில் செஞ்சதுக்கத்தில் தொழிலாளர்களினுடைய செங்கொடி உயர்த்தி வரும் தொழிலாளர்களினுடைய உரிமை பேரணி பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானவுடன் 67இல் கோவை மாநகரம் சிதம்பரம் பூங்காவில் மே தின விழாவை கொண்டாடி மே தினம் அரசு விடுமுறை என்று அறிவித்தார். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மே முதல் நாளை மத்திய அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கையை ஆதரித்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர் தாஸ்குப்தா அவர்களும் கமல் முரார்கா ஜனதாதளம் அவர்களும் ஆதரித்து பேசினார்கள். தலைமை அமைச்சர் பிரதமர் விபி சிங் அவர்களை அறையிலே போய் அன்று பகலிலே சந்தித்தேன். இன்றே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பிற்பகல் 2:30 மணிக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் இரு அவைகளிலும் மே முதல் நாள் மத்திய அரசினுடைய விடுமுறை நாளாக இனி அறிவிக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்தார். தொழிலாளர்களினுடைய நலன்களை நசுக்குவதிலும் உரிமைகளை நசுக்குவதிலும் நரேந்திர மோடி அரசு முதலாளித்துவத்துக்கு ஆதரவாகவும் தொழில் முதலாளிகளினுடைய பிரதிநிதியாகவும் செயல்பட்டு வருகிறது. தொழிலாளர் உரிமைகள் நசுக்கப்படுவதை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள். அந்த வகையில் நாங்களும் தொழிலாளர் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்க. அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாகவும் ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது ரிசல்ட் வந்த பிறகுதான் சொல்ல முடியும். என்னுடைய நம்பிக்கை திமுக ஆட்சி அமைக்கும், திமுக பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி பெரும்பான்மை பெறும்போது என்னுடைய நம்பிக்கை. ஓட்டுகள் எண்ணப்பட்டு ஏன்னா 2 நாள் தானே இருக்குது இடையில. இன்று 1ஆம் தேதி, இடையில் 2 நாட்கள். விடிந்தால் தெரிந்துவிடும் நிலைமை என்ன என்று சொல்வதைப் போல 4ஆம் தேதி தெரியத்தான் போகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.